Good morning students. 12th standard economics lesson 6 banking page number 97 functions of commercial banks அதாவது வணிக வங்கிகளின் பணிகள். primary functions அடிப்படை பணிகள் என்ன? accepting deposits, that means it implies that commercial banks are mainly dependent on public deposits. அதாவது கமர்ஷியல் பேங்க் வந்து மெயினாக பப்ளிக் வந்து டெபாசிட் பண்ணுறத டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பப்ளிக் வந்து அதில் நிறைய பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க, அதை வச்சு தான் கமர்ஷியல் பேங்க் வந்து அதனுடைய பணிகளை செய்யும். There are two types of deposits. டெபாசிட்ஸ்லேயே 2 types உண்டு, which are discussed as follows. First one, demand deposits அதாவது தேவை இருப்பு. It refers to deposits that can be withdrawn by individuals without any prior notice to the bank. அதாவது இண்டிவிஜுவல் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு ஏற்கனவே எந்த நோட்டீஸும் கொடுக்காம அவங்களுடைய பணத்தை திரும்ப வித்ட்ரா பண்ணிக்கிறலாம். In other words, the owners of these deposits are allowed to withdraw money any time. அந்த பணத்தை வந்து டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஓனர்ஸ் இருக்காங்களே அவங்க எனி டைம் எடுத்துக்கிறலாம், ப்ரியர் பெர்மிஷன் தேவையில்லை. பை ரைட்டிங் ஏ வித்ட்ராயல் ஸ்லிப்பு மட்டும் எழுதி கொடுத்தா போதும், ஆர் அல்லது செக் எழுதி கொடுத்தா போதும், அட் த பேங்க் கவுண்டரில் கொடுத்தா போதும், ஆர் ஃப்ரம் ஏடிஎம் சென்டர்ஸ்லையும் அவங்களுடைய டெபாசிட் பணத்தை எடுத்துக்கலாம். ஏடிஎம் சென்டர்ஸ் யூஸிங் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி அவங்களுடைய டெபாசிட் பணத்தை இண்டிவிஜுவல் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் டிமாண்ட் டெபாசிட்ஸ். செகண்ட் ஒன், டைம் டெபாசிட்ஸ், அதாவது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு டெபாசிட் பண்ணி வைக்கிறது. 2 years, 5 years, 10 years, அந்த இடைப்பட்ட காலங்களில் அவங்களுடைய டெபாசிட்டை எடுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் டைம் டெபாசிட்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு டெபாசிட்ஸ் தட் ஆர் மேட் ஃபார் சர்டன் கமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். சர்டன் கமிட்டட் பீரியட் ஆஃப் டைம்னா அது 1 year இருக்கலாம், 2 year இருக்கலாம், 5 years இருக்கலாம், 10 years இருக்கலாம், 20 years இருக்கலாம். பேங்க்ஸ் பே ஹையர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டைம் டெபாசிட்ஸ். இந்த டைம் டெபாசிட்டுக்கு வந்து பேங்க் வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, அதிகமான வட்டி கொடுக்கும். தீஸ் டெபாசிட்ஸ் கேன் பி வித்ட்ரான் ஒன்லி ஆஃப்டர் எ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட். அந்த குறிப்பிட்ட காலகட்டம் முடிஞ்ச பிறகு நம்ம பணத்தை எடுத்தால் தான் ஹையர் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். பை ப்ரொவைடிங் எ ரிட்டர்ன் நோட்டீஸ் டு த பேங்க், அதாவது ரிட்டர்ன் நோட்டீஸ் கொடுத்து நம்ம அந்த பணத்தை எடுக்கணும். இதுதான் டைம் டெபாசிட்ஸ். அடுத்தது அட்வான்சிங் லோன்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு கிராண்டிங் லோன்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸ், அதாவது இண்டிவிஜுவல்ஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லோன் கொடுக்கும் இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து. கமர்ஷியல் பேங்க்ஸ் கிராண்ட் லோன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஓவர் டிராஃப்டாகவும் கொடுக்கும், கேஷ் கிரெடிட்டாகவும் கொடுக்கும், அண்ட் டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த மாதிரி 3 டைப்பில் வந்து கமர்ஷியல் பேங்க் வந்து லோன் கொடுக்குது. செகண்ட், இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். செகண்ட் வந்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். இந்த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி கிளாஸிஃபைடு அண்டர் 3 ஹெட்ஸ், அதாவது 3 விதமாக அது வந்து செயல்படுது. நேம்லி ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ், ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் அதர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ கலெக்டிங் செக்ஸை வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க? பேங்க்ஸ் கலெக்ட் செக்ஸ் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் த பிஹாஃப் ஆஃப் தேர் கஸ்டமர்ஸ் சார்பாக அந்த செக்கை வந்து வாங்கிக்கிறோம். த்ரூ கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் பை த சென்ட்ரல் பேங்க். அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸை பொறுத்து அந்த செக்குக்கு பணம் இருந்தால் அது வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கலெக்டிங் இன்கம். கமர்ஷியல் பேங்க்ஸ் கலெக்ட் டிவிடெண்ட்ஸ், பென்ஷன், salaries, rents and interest on investments on behalf of their customers. கஸ்டமர் சார்பாக அதாவது பங்கு பத்திரங்கள் வாங்கலாம், பென்ஷன் அந்த கமர்ஷியல் பேங்கில் போய் எடுத்துக்கலாம், சேலரிஸ் எடுத்துக்கலாம், ரெண்டு வாங்கிக்கிறலாம், இன்ட்ரெஸ்ட் அந்த பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட், முதலீடு செஞ்ச பணத்துக்கான இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து அந்த கமர்ஷியல் பேங்கில் போய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். A credit voucher is sent to customers for information when any income is collected by the bank. அதாவது கஸ்டமர் சார்பாக அவங்களுடைய அவங்களுக்கு இன்கமும் என்ன செய்யுது அந்த பேங்க் வழியாக கிடைக்குது. இதுதான் செகண்டரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா பேயிங் எக்ஸ்பென்சஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் மேக் த பேமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸோட பல்வேறுபட்ட தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து பயன்படும். சச்சஸ் டெலிஃபோன் பில்லு கட்டலாம், அதாவது கமர்ஷியல் பேங்க் மூலியமாக,
இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் அண்ட் ரெண்ட் கொடுக்கலாம். அடுத்தது சிமிலர் டு கிரெடிட் வவுச்சர், எ டெபிட் வவுச்சர் இஸ் சென்ட் டு கஸ்டமர்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் வென் எக்ஸ்பென்சஸ் ஆர் பெய்டு பை த பேங்க். அதாவது பேங்க் மூலியமாக அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போன உடனே அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் அந்த பேங்க் வந்து கொடுத்துரும். அடுத்தது ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், இட் இம்ப்ளைஸ் தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் சம் யூட்டிலிட்டி சர்வீசஸ் டு கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் தேவையான பணிகளை எல்லாம் அந்த கமர்ஷியல் பேங்க் வந்து செஞ்சு கொடுக்கும். பை பெர்ஃபார்மிங் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய விதமான செயல்பாடுகளை செய்யுது. அதில் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. அதாவது நம்ம வீட்டில் வைக்க பணமோ அல்லது கோல்டோ பயமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த கமர்ஷியல் பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுது அந்த கஸ்டமருக்கு. கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் டு இட்ஸ் கஸ்டமர்ஸ் ஃபார் சேஃப் கஸ்டடி ஆஃப் ஜுவல்லரியை பத்திரமா வச்சுக்கலாம், ஷேர்ஸ் பங்கு பத்திரம், டிபெஞ்சர்ஸ் அதுவும் இந்த பத்திரங்கள் அண்ட் அதர் வேல்யூபிள் ஐட்டம்ஸ், இன்னும் மதிப்புமிக்க பொருட்கள், இதையெல்லாம் அந்த லாக்கரில் வச்சுக்கிறதுக்கு அந்த கமர்ஷியல் பேங்க் வந்து இண்டிவிஜுவலுக்கு ஹெல்ப் பண்ணுது. திஸ் மினிமைசஸ் த ரிஸ்க் ஆஃப் லாஸ் டியூ டு தெஃப்ட் அட் ஹோம்ஸ். வீட்டில் வச்சுருந்தா திருடிட்டு போயிடுவேன், அதனால் லாக்கரில் வச்சு கொடுக்குறதுக்கு அவங்க அந்த ரிஸ்க்கை வந்து அவங்களுக்குரிய அந்த பயத்தை குறைக்கிறதுக்கு அந்த கமர்ஷியல் பேங்க் வந்து இண்டிவிஜுவலுக்கு பயன்படுது. பேங்க்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஐட்டம்ஸ் இன் த லாக்கர்ஸ். ஆனால் லாக்கர்ஸ்குள்ளே இருக்கிற ஐட்டம் ஏதாவது காணாமல் போச்சுன்னா அதுக்கு பேங்க் வந்து பொறுப்பு இல்லையா. நெக்ஸ்ட் இஷ்யூயிங் ட்ராவலர்ஸ் செக்ஸ் அப்படின்னா என்ன? பேங்க்ஸ் இஷ்யூ ட்ராவலர்ஸ் செக்ஸ் டு இண்டிவிஜுவல் ஃபார் ட்ராவலிங் அவுட் சைடு த கண்ட்ரி. அதாவது இப்போ நம்ம நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு ட்ராவல் டூரிசமோ அல்லது வேறு எதுக்கோ போகும்போது பணத்தையும் நம்ம தூக்கிக்கிட்டே போக முடியாது. இப்போ அங்கே போய் நம்மளுடைய டெபாசிட் பணத்தை எடுத்துக்கிறதுக்கு இந்த ட்ராவலர்ஸ் செக் வந்து யூஸ் பண்ண முடியும். ட்ராவலர்ஸ் செக்ஸ் ஆர் த சேஃப் அண்ட் ஈஸி வே டு ப்ரொடெக்ட். இது வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், ஈஸியாக பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் அந்த செக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி வைல் ட்ராவலிங், அதாவது ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரதுக்கு பயன்படுது. இப்போ இஷ்யூயிங் ட்ராவலர்ஸ் செக் வந்து வேறு நாடுகளுக்கு போகும்போது நம்மளுடைய பணத்தை எடுத்துக்கிறதுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறது. நெக்ஸ்ட் டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபாரின் பணம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை மாற்றுறதுக்கும் இது பயன்படுது. கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் இன் ப்ரொவைடிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு பிஸ்னஸ்மேன் டீலிங் இன் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸில் அந்த பிஸ்னஸ்மேன் ஈடுபடும் போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மாற்றிக்கிறதுக்கு வந்து பயன்படுது இந்த கமர்ஷியல் பேங்க். However, commercial banks need to take the permission of the central bank for dealing in foreign exchange. ஆனாலும் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அந்த கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யுமா, சென்ட்ரல் பேங்க்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் இதை வந்து டீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர். அதாவது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு நம்ம பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை மீன்ஸ் ஆஃப், அதாவது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டிராஃப்ட் மூலியமாக அல்லது டெலிஃபோனிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக அண்டு எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர், இப்படி 3 விதமாக ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த கமர்ஷியல் பேங்க் நமக்கு பயன்படுது. லெட்டர் ஆஃப் கிரெடிட், அதாவது கடன் உறுதியளிப்பு கடிதமும் நமக்கு கொடுக்குது. கமர்ஷியல் பேங்க்ஸ் இஷ்யூ லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் டு தேர் கஸ்டமர்ஸ் டு சர்டிஃபை தேர் கிரெடிட் ஒர்த்தினஸ். அதாவது நம்ம கடன் வாங்கினோம்னா திருப்பி நிச்சயமாக செலுத்திடுவோம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு உறுதியளிப்பும் கொடுக்குது. அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆல்சோ அண்டர்டேக் த டாஸ்க் ஆஃப் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். அதாவது கமர்ஷியல் பேங்க் வந்து இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது. ஆஸ் பப்ளிக் ஹேஸ் ஃபுல் ஃபெய்த் இன் த கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆஃப் பேங்க்ஸ். அதாவது பேங்க் வந்து நிச்சயமாக நம்மளுக்கு கடன் கொடுக்கும் அப்படின்னு பப்ளிக் வந்து முழுமையாக நம்புவாங்க. பப்ளிக் do not hesitate in buying the securities underwritten by banks. அதனால் பப்ளிக் வந்து இது வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த செக்யூரிட்டிஸ் வாங்கும்போது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் பேங்கிங் அப்படின்னா மின்னணு வங்கி. இட் இன்க்ளூட்ஸ் சர்வீசஸ் சச் அஸ் டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங். இது மூலியமாக நம்ம பணத்தை எடுத்துக்கிறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட்டு அதர் ஃபங்க்ஷன்ஸ், இதர பணிகள். மணி சப்ளை, பண அளிப்பு. இட் ரெஃபர்ஸ் டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ்
that help in increasing money supply. அதாவது இதன் மூலியமாக மணி சப்ளை வந்து அதிகரிக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் a bank lends 5 lakh to an individual. அதாவது உடனே 5 lakh ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து பேங்க் கடனாக கொடுக்குது அப்படின்னா, அண்ட் ஓப்பன்ஸ் எ டிமாண்ட் டெபாசிட் இன் த நேம் ஆஃப் தேட் இண்டிவிஜுவல். அப்போ அந்த இண்டிவிஜுவல் என்ன செய்யணும், டிமாண்ட் டெபாசிட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இங்கே பேங்க் மேக்ஸ் எ கிரெடிட் என்ட்ரி ஆஃப் 5 lakh இன் தேட் அக்கௌண்ட். அப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து கடன் வழங்கிடும். திஸ் லீட்ஸ் டு கிரியேஷன் ஆஃப் டிமாண்ட் டெபாசிட்ஸ். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிமாண்ட் டெபாசிட்னு சொல்கிறோம். இன் தேட் அக்கௌண்ட். The point to be noted here is that there is no payment in cash. இதுக்கு வந்து நம்ம பணம் செலுத்தணும்னு அவசியம் இல்லை, பேங்க் நம்மளுக்கு கடன் கொடுக்கும். Thus without printing additional money the supply of money is increased. இப்போ இதன் மூலியமாக என்ன தெரியுது, சப்ளை ஆஃப் மணி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? கிரெடிட் கிரியேஷன், அதாவது கடன் உருவாக்கம். கிரெடிட் கிரியேஷன் மீன்ஸ் the multiplication of loans and advances. அதாவது பேங்க் வந்து என்ன செய்யுது, கடனை உருவாக்குறதுக்கு லோன்ஸ் அதிகமாக கொடுக்குது, அப்புறம் வந்து அட்வான்ஸஸும் அதிகமாக கொடுக்குறாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் ரிசீவ் டெபாசிட்ஸ் ஃப்ரம் த பப்ளிக்கிட்டேருந்து டெபாசிட் வாங்கி அண்ட் யூஸ் தீஸ் டெபாசிட்ஸ், அந்த டெபாசிட் என்ன செய்யும், டு கிவ் லோன்ஸாக கொடுக்குது. ஹவவர் லோன்ஸ் ஆஃபர்ட் ஆர் மெனி டைம் மோர் தேன் த டெபாசிட்ஸ் ரிசீவ்டு பை பேங்க்ஸ். அதாவது எவ்வளவு டெபாசிட் வருதோ அதை விட அதிகமாகவே பேங்க் வந்து லோன் கொடுக்கும். திஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ஸ் இஸ் நோன் அஸ் கிரெடிட் கிரியேஷன். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிரெடிட் கிரியேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கலெக்டிங் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புள்ளி விவரங்களை திரட்டுதல். புள்ளி விவரங்களை திரட்டுதல். பேங்க்ஸ் கலெக்ட் அண்ட் பப்ளிஷ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டிங் டு ட்ரேட். அதாவது வியாபாரம் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது, வணிகம் காமர்ஸ் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது, அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஹென்ஸ் தே அட்வைஸ் கஸ்டமர்ஸ் அண்ட் த பப்ளிக் அத்தாரிட்டிஸ் ஆன் ஃபினான்சியல் மேட்டர்ஸ். அப்புறம் கஸ்டமர்ஸுடைய ஃபினான்சியல் மேட்டர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விவரத்தையும் இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் டெக்னிக் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க்ஸ். அதாவது வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கமும் நுட்பமும். வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கமும் நுட்பமும். பேங்க் கிரெடிட் ரெஃபர்ஸ் டு பேங்க் லோன்ஸ். அதாவது பேங்க் கிரெடிட் என்ன பேங்க் கிரெடிட்னா என்ன, பேங்க் லோன் கொடுக்குறது. சரியா? அண்ட் அட்வான்ஸஸ் கொடுக்கும். மணி இஸ் செட் டு பி கிரியேட்டட் வென் த பேங்க்ஸ் த்ரூ தேர் லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது பேங்க்கில் வந்து மணி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா கடனாக கொடுக்குறாங்க. மேக் எ நெட் அடிஷன் டு த டோட்டல் சப்ளை ஆஃப் மணி இன் த எக்கானமி. பொருளாதாரத்தில் மணி சப்ளை இந்த மாதிரி தான் உருவாகுது, பேங்க்கு கடனாக கொடுக்கறது மூலியமாக. லைக்வைஸ் மணி இஸ் செட் டு பி டெஸ்ட்ராய்ட் வென் த லோன்ஸ் ஆர் ரீபேட் பை த பாரோவர்ஸ் டு த பேங்க்ஸ். அப்போ இந்த இண்டிவிஜுவல்ஸ் என்ன செய்கிறாங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி அதை ரீபே பண்ணிடணும். அண்ட் கான்சிக்வெண்ட்லி இந்த கிரெடிட் ஆல்ரெடி கிரியேட்டட் பை த பேங்க்ஸ் இஸ் வைப்ட் அவுட் இன் த ப்ராசஸ். அப்போ கடன் கொடுத்ததை திரும்ப நம்ம கட்டிட்டோம்னா அதன் மூலியமாக அது சரியாயிரும். அதான் வைப்ட் அவுட் இன் த ப்ராசஸ். பேங்க்ஸ் ஹாவ் த பவர் டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் டிமாண்ட் டெபாசிட்ஸ். பேங்க்கு பவர் இருக்குது, அந்த டிமாண்ட் டெபாசிட்ஸை எந்த அளவுக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பவர் இருக்கும். அண்ட் தே எக்ஸசைஸ் திஸ் பவர் த்ரூ கிராண்டிங் மோர் ஆர் லெஸ் லோன்ஸ். அதன் மூலியமாக அவங்க நிறைய லோன் கொடுக்குறதா குறைச்சி லோன் கொடுக்குறதாங்கிறத பேங்கே முடிவு பண்ணும். அண்ட் அட்வான்சஸ் அண்ட் அக்யூரிங் அதர் அசட்ஸ். அதே போல் சொத்துக்கள் இருக்கிறத பொறுத்தும் அங்கே வந்து எவ்வளவு லிக்விடிட்டி பணம் இருக்கோ அதை பொறுத்து லோன் கொடுக்கும். திஸ் பவர் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் டு கிரியேட் டெபாசிட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து டெபாசிட்டை உருவாக்கி த்ரூ எக்ஸ்பேண்டிங் தயர் லோன்ஸ் அவங்க லோனை அதிகரிக்க முடியுமா அண்ட் அட்வான்ஸஸையும் அதிகரிக்கிறதுனால இதுக்கு பேர் என்னென்னா இஸ் நோன் அஸ் கிரெடிட் கிரியேஷன். ப்ரைமரி பேசிவ் டெபாசிட் அண்ட் டிரைவ்டு ஆக்டிவ் டெபாசிட் அப்படின்னா என்ன, முதல் நிலை செயலற்ற வைப்புகள் பெறப்படும் செயல் வைப்புகள். அதாவது முதல் நிலை செயலற்ற வைப்புகள் பெறப்படும், அப்புறம் செயல் வைப்புகள் பெறப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது முதல் நிலை வைப்புகள்னால் என்ன, செயலற்ற வைப்புகள்னால் என்ன, செயல்படக்கூடிய வைப்புகள்னால் என்ன. இந்த மாடர்ன் பேங்க்ஸ் கிரியேட் டெபாசிட்ஸ் இன் 2 ways. இப்போ உள்ள பேங்க் வந்து 2 விதமான டெபாசிட்டை வந்து உருவாக்குது. தேர் ஆர் ப்ரைமரி டெபாசிட்ஸ் அண்ட் டிரைவ்டு டெபாசிட்ஸ். அதாவது செயலற்ற வைப்புகள் செயல்படும் வைப்புகள் அப்படின்னு உருவாக்குறாங்க.
when a customer gives cash to the bank, customer வந்து பேங்க்கு பணம் கொடுக்குறாங்க, and the bank creates a book debt in his name, அதாவது நம்ம அவங்க நேமில் அதை வந்து வரவு வச்சுக்கிடுவாங்க, கால்ட் a deposit. அதுக்கு பேர் தான் என்னது? டெபாசிட். இட் இஸ் நோன் as ப்ரைமரி டெபாசிட்ஸ். அதுக்கு பேர் ப்ரைமரி டெபாசிட்ஸ். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பேங்க்கில் பணத்தை கொடுத்து ஒரு வரவு வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ப்ரைமரி டெபாசிட். பட் when such a deposit is created without there being any prior payment of equivalent cash to the bank, அதாவது இதுக்கு வந்து ப்ரியராக எதுவும் பேமெண்ட் கொடுக்க தேவையில்லை. இட் இஸ் கால்டு a derived deposit. அதாவது இதை வந்து அந்த பணம் அப்படியே பேங்க்கில் இருக்கும், அதுக்கு பேர் என்னது? derived deposits. இப்போ மறுபடியும் ப்ரைமரி டெபாசிட்ஸ்க்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க, அதாவது முதன்மை வைப்புகள். It is out of these primary deposits that the bank makes loans and advances to its customers. அதாவது ப்ரைமரி டெபாசிட்டை வச்சு பேங்க் என்ன செய்யுது? லோன் கொடுக்குது, அட்வான்ஸ் கொடுக்குது கஸ்டமர்ஸுக்கு. The initiative is taken by the customers themselves. In this case, the role of the bank is passive. அதாவது இதனுடைய முயற்சிகள் கஸ்டமர்ஸுக்கு வந்து போய் சேரும். அப்புறம் சில நேரங்கள் என்ன, அந்த சமயத்தில் வந்து பேங்க் வந்து ரொம்ப பேசிவாக இருக்கும். ஸோ தீஸ் டெபாசிட்ஸ் ஆர் கால்ட் பேசிவ் டெபாசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ப்ரைமரி டெபாசிட்டை பயன்படுத்தி லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்குறாங்க, மற்றபடி பேங்காக எதுவும் செய்கிறதில்ல, அதனால் அதுக்கு பேர் பேசிவ் டெபாசிட்ஸ். கிரெடிட் கிரியேஷன் லிட்ரலி மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். அதாவது கடன் உருவாக்கம்னா என்ன? அதிகமாக லோன் கொடுக்குறது, அட்வான்ஸ் கொடுக்குறது. எவ்ரி லோன் கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டெபாசிட். அதாவது ஒவ்வொரு லோனையும் என்ன செய்கிறாங்க? ஓன் டெபாசிட்ஸ். லோன் கொடுக்கும்போது அந்த ஓன் டெபாசிட்டை உருவாக்கி தான் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் பேங்க் இன்சிஸ்ட் த பேங்க்ஸ் டு மெயின்டைன் a ratio between the total deposit they create the cash in their possession. அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா, எந்த அளவுக்கு டெபாசிட் வாங்குதோ அந்த அளவுக்கு என்ன செய்யணுமா? கிரியேட் அவங்களுடைய என்னது கணக்கு வந்து துவக்கி வைக்கணும், அந்த அளவுக்கு டெபாசிட்ஸ் இருக்கணும், அத்தனை நபர்கள் இருக்கணும். ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இட் இஸ் அஸ்யூம்டு தட் ஆல் பேங்க்ஸ் ஆர் அப்ளைஜ்டு. அதாவது இது என்ன புரிஞ்சுக்கிறோன்னா அப்படின்னா, எல்லா பேங்க்குமே ஒன்றிணைந்து தான் செயல்படுது. டு கீப் த ரேஷியோ பிட்வீன் கேஷ் அண்ட் இட்ஸ் டெபாசிட்ஸ் அட் எ மினிமம் ஆஃப் 20%. அதாவது அந்த பேங்க் என்ன செய்யும்? மினிமம் 20%ஆவது அங்கே வச்சுருந்துட்டு மக்களுக்கு வந்து கடன் கொடுக்கும். இந்த பேங்க்ஸ் do not keep any excess reserves. அதாவது அதிகமாக எதையும் பேங்க் வச்சுக்கிறாது. In other words, it would exhaust possible avenues of income earning activities like giving loans etc. அதாவது லோன் வந்து தேவையான அளவு தான் கொடுக்கும், அதிகமாகவும் கொடுக்காது. அதே போல் இருப்பும் வந்து தேவையான அளவு தான் வச்சுருக்கோம், ரொம்ப அதிகமாகலாம் வச்சுருக்காது. அப் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் ஆஃப்டர் அட்டைனிங் த மினிமம் கேஷ் ரிசர்வ். அதாவது மினிமம் கேஷ் ரிசர்வ் வச்சுக்கிட்டு தான் மீதியெல்லாம் லோனாக கொடுக்கும். தேர் ஆர் நோ ட்ரெயின்ஸ் இன் த சப்ளை ஆஃப் மணி. தட் இஸ், அதாவது சில சமயங்களில் வந்து பணம் சப்ளை இருக்காது. அப்போ வந்து இந்த பப்ளிக் டு நாட் சடன்லி வாண்ட் டு ஹோல்ட் மோர் ஐடியல் கரன்சி ஆர் வித்ட்ரா ஃப்ரம் த டைம் டெபாசிட். அதாவது பப்ளிக் வந்து சடனாக வந்து எதையும் வந்து அவங்க அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, அவங்க டைம் டெபாசிட்லேருந்து திடீர்னுலேருந்துலாம் எடுக்க முடியாது. அண்டர் த அபவ் அசம்ஷன்ஸ் வென் எ கஸ்டமர் டெபாசிட் எ சம் ஆஃப் 1000. இப்போ கஸ்டமர் டெபாசிட் வந்து 1000 rupees இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. In a bank, the bank creates a deposit of 1000 in his favor. அப்போ நம்ம கஸ்டமர் பேரில் வந்து 1000 rupees டெபாசிட்டில் இருக்குது, இப்போ 1000 அவங்க பேரில் வரவில் இருக்குது. பேங்க் டெபாசிட்ஸ் have increased by 1000, but at this stage there is no increase in the total supply of money with the public. அப்போ இப்படி இருக்கும்போது அந்த சப்ளை ஆஃப் மணி வந்து அதிகரிக்காது. பிகாஸ் த அபவ் எக்ஸ்ட்ரா பேங்க் மணி ஆஃப் 1000 இஸ் ஆஃப்செட் பை த கேஷ் ஆஃப் 1000 டெபாசிட்டட் இன் த பேங்க். 1000 அப்படியே தான் இருக்கும், அதை வச்சு எந்த லோனும் எந்த இதுவும் கொடுக்க முடியாது. த பேங்க் ஹேஸ் நவ் அடிஷனல் கேஷ் ஆஃப் 1000 in its custody. Since it is required to keep only a cash reserve of 20%, this means that
800. இப்போ 1000லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதில் 20% வச்சுக்கிட்டு நமக்கு 800 தான் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம பேரில் வந்து நம்ம வந்து 1000 rupees டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உடனே திருப்பி 1000 rupees எடுக்கணும்னா கொடுக்க மாட்டாங்க. அதுலேருந்து 20% அவங்க டெபாசிட் வச்சுக்கிட்டு மீதி உள்ள 80% தான் இப்போ கொடுப்பாங்க. இப்போ 1000ல் 800 தான் நமக்கு கிடைக்கும். இஸ் எக்ஸஸ் கேஷ் ரிசர்வ் வித் இட். அக்கார்டிங் டு த அபவ் அசம்ஷன் the bank should lend out this 800 to the public. Suppose it does so and the debtor deposit the money in his own account with another bank B. இன்னொரு பேங்க்கில் அவருக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குது. பேங்க் இஸ் கிரியேட்டிங் எ டெபாசிட் ஆஃப் 800. இப்போ சப்போஸ் ஒரு பேங்க்கில் வந்து அவருக்கு 800 இருக்குது. அப்போ என்ன செய்கிறார், பேங்க் பி தென் ஹேஸ் ஆல்சோ எக்ஸஸ் கேஷ் ரிசர்வ் ஆஃப் 640. அதாவது அதில் வந்து 20% வச்சுக்கிறோம். அது எப்படி 160 வச்சுக்கிட்டு 640 தான் அவங்களுக்கு கொடுக்கும். இட் குட் இன் இட்ஸ் டர்ன் lend out 640. This 640 will in its turn find its way with say bank C. It will create a deposit. அதாவது அவங்களுக்கு வந்து டெபாசிட்டை உருவாக்கிக்கிறோம் of 640 and so on. இவ்வளவு தான் கொடுக்கும். சரியா? The total deposits will now grow into 1000. இப்போ நம்மளுடைய டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து 1000 + 800 + 640 நான் அப்படியே அதிகரிச்சுட்டே இருந்ததுன்னா till ultimately இந்த எக்ஸஸ் கேஷ் ரிசர்வ்ஸ் peters out. அதாவது நம்மளுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. இட் கேன் பி ஷோன் தட் when that stage is reached the total of the above will be 5,000 rupees நமக்கு இருந்தது அப்படின்னா மணி மல்டிப்ளையர் equal to 1/20%. 20% வச்சுக்கிட்டு மீதியை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரியா? 1/20/100 equal to 1/20 into 100 minus 5. Credit creation is 1000 into 500 equal to 1000 rupees. இப்போ டோட்டலாக அங்கே எவ்வளோ இருக்குமா? சாரி 5000 rupees வந்து அங்கே டெபாசிட் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.